வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படி வெற்றி வேட்பாளர்கள வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இந்த முறை வெல்லப் போகும் அணி, இல்ல தனி அணி எது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம வந்து இப்ப பார்க்க போற தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி, அரக்கோணம், சிதம்பரம் உட்பட்ட 6 இந்த 3 மக்களவை உட்பட்ட 18 சட்டப்பேரவை தொகுதிகள் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம முதல்ல பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா அரக்கோணம். அரக்கோணம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை வந்து இந்த தொகுதியில 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள் பார்த்துறலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மது இல்லாத மாவட்டமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அதே வந்து உட்கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவிங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா, இந்த தொகுதிகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி வந்து சென்னை அருகாமையில் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதிகள்ல நெறைய மக்கள் வந்து சென்னைக்கு வேலைக்கு போறாங்க. ஸோ, அவிங்களுக்கு தேவையான எல்லா வேலைவாய்ப்பு வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாம் ஆசைப்படுறாங்க. அதுவும் ரயில் மற்றும் போக்குவரத்து வந்து சென்னைக்கு வந்து இன்னும் புறநகர்கள் வந்து அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் ஆசைப்படுறாங்க. அதே மாரி கல்வி மற்றும் சுகாதாரம். கல்விய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிலையான ஆசிரியர்கள் இந்த இடத்துல பணியமர்த்தணும் அப்படிங்கிறதையும், சுகாதாரம் வந்து நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்பத்திரியில வந்து மருத்துவமனையில நல்ல ஒரு கருவிகள் வந்து உயர்தர கருவிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில இந்த தொகுதியில அதிமுக சார்புல எஸ். ரவி அவர் போட்டியிடுறாரு. அவர் இந்த தடவ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 34.33% 61,056 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ சிட்டிங் எம்.எல்.ஏ வந்து அதிமுக காரங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு இந்த இடத்துல வந்து பவர் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ரவி அவர்கள் முந்துறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக கூட்டணி சார்பில் விசிக கொடுத்திருக்காங்க. விசிக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எழில் கரோலின் அவிங்க தான் போட்டியிடுறாங்க. அவிங்க 29.61% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 52,667 வாக்குகளுக்கு மேல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழக வெற்றிகள் அடுத்து நாம் தமிழர் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரு 9.15% 16,267 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் காந்திராஜ் அவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 25.55% 45,441 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆற்காடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியிலே 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியோட தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில அடிப்படை தேவைகள் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அதே வந்து பாலாற்றங்கரையோரம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் சுவர் மாரிலாம் கட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு மேம்பாடான அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நீர் பாசன வசதிக்கு உட்பட்ட எல்லாமே பண்ணணும். அங்க வந்து தூர்வாரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. விவசாயம் மற்றும் வணிகம் வந்து இந்த இடத்துல வந்து ஏன்னா இது விவசாயம் சார்ந்த நிலங்கள் அதிகமா இருக்க காரணத்தினால பாலாற்றை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு விவசாய நிலத்திற்கு உட்பட்டு பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. சட்டம் ஒழுங்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கொஞ்சம் குறைபாடா இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் வந்து நீட்டி அமைக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. அது வேலைவாய்ப்பு வந்து இந்த தொகுதிகள்ல ஒரு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக இந்த தொகுதியில கடந்த தொடர் வெற்றிகள பெற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, ஜே.எஸ். ஈஸ்வரப்பன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 35.37% 77,018 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து அதிமுக சார்புல எஸ்.எம். சுகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரு 34.49% 75,095 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அர்ச்சனா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 7.45% 16,231 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் மோகன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 21.91% 47,700 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காட்பாடி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப விவசாயம் மற்றும் கால்நடை வந்து இந்த இடத்துல வந்து விவசாயம் வந்து இந்த இடத்துல தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விவசாயத்திற்கு முக்கியத்துவமாக இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆந்திரா ஒட்டி இருக்க
மாவட்டம் அப்படிங்கிற காரணத்தினாலயும் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விவசாயம் சார்ந்து இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கால்நடை மருத்துவமனை இந்த இடத்துல வந்து அதிகமா ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. உட்கட்டமைப்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பொது போக்குவரத்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும். பொது வசதிகள்ல தண்ணீர் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சாலை போக்குவரத்தும், தெருவிளக்கு வசதிகளும் மிகப்பெரிய அளவுல இல்ல. ஸோ, அதெல்லாம் வந்து மேம்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. அதே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இந்த இடத்துல வந்து ஒரு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே வந்து இந்த நிர்வாகம் சார்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வாலாஜான், காட்பாடி இந்த வேலூர் அந்த தொகுதிகளுக்கு பக்கமாவே இருக்க காரணத்தினால, இது கொஞ்சம் நிர்வாகம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத அவைங்க ஆசைப்படுறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, துரைமுருகன் அவர்கள் தான். அவங்க திமுக சார்புல துரைமுருகன் அவர்கள் நிற்கிறாரு. அவர் 37.43% 55,666 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்புல ராமு அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 33.02% 62,995 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குமரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 7.19% 12,093 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல சுதாகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 21.17% 35,627 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அந்த வகையில அதுக்கு முன்னாடி தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ராணிப்பேட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்சாலை மாசு மேலாண்மை வந்து தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுநீர் மிகப்பெரிய அளவுல வந்து ஆற்றில கலக்கிற காரணத்தினால, அத வந்து கொஞ்சம் வந்து அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளேயே மாசு மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிற வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த ரப்பர் தொழிற்சாலைகள், தோல் தொழிற்சாலைகள்லாம் அதிகமா இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழ இருக்கு. மிகப்பெரிய அளவுல மாற்றம் அமையணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் அதாவது இந்த தொகுதியில சாலை போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் குடிநீரை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல மாசுபட்டு இருக்கு. ஸோ, அத வந்து கிளியர் அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள்ல இருக்கிற வேலைகள் சிறு சிறு கம்பெனிகள் வந்து ஏற்படுத்தி வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. தொழில்பேட்டை விரிவாக்கம் வந்து இந்த இடத்துல இருக்கணும். பட் ஆனா அது வந்து மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலயும் பாதிப்படையாம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில வெற்றி பெற போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தான். திமுக சார்புல போன தடவ காந்தி அவர்கள் நின்னு கைத்துறை துணை அமைச்சரா இருந்தாரு. இப்போ வந்து அவரோட பையன் அவர்களுடைய பையனான வினோத் காந்தி அவர்கள் போட்டியிடுறாங்க. 35.41% 73,850 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிஜேபி சார்புல எம் கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 34.91% 72,812 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்புல தாரிகா சல்மான் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 7.04% 14,684 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல தஹீரா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 21,097 வாக்குகளும் 45,830 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோளிங்கர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 தேர்தல்கள் பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன வசதி வந்து மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அத வந்து ஏற்படுத்தி தரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே போக்குவரத்து மற்றும் சாலைகள் வந்து மிகப்பெரிய அளவுல குண்டும் குழியுமா இருக்கு. ஸோ, அது வந்து மிகப்பெரிய அளவுல மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவைங்க சொல்லியிருக்காங்க. அதே சுற்றுலா மேம்பாடு வந்து இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல சுற்றுலா மேம்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து விவசாயம், தொழில் வளர்ச்சி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமா ஏன்னா விவசாயம் சார்ந்த நிலங்கள் இந்த இடத்துல அதிகமா இருக்கிற காரணத்தினால, ஸோ விவசாயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய அளவுல விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த மக்களோட ஆசைகளா இருக்கு. கண்டிப்பா வெற்றி பெறும் வேட்பாளர் இந்த தொகுதியில வந்து அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து நானு விரும்புறேன். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக கூட்டணியில அதாவது என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல சரவணன் அவர் நிற்கிறாரு. 37.51% 88,234 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த சோளிங்கர் தொகுதியை மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க 2016ல இருந்தே வந்து ட்ராக் பண்ணிட்டே வராங்க. ஸோ 2021லயும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ராக்கிங் இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து கைமீறி போயிருக்கு. ஸோ இந்த தடவ வந்து கண்டிப்பா அந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே மறுபடியும் மீண்டும் சோளிங்கரை கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில இந்த தடவ வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளரா இந்த கடந்த முறை இப்பயும் அவரு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பொறிச்சு டேட்டாஸ் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். மக்களோட முடிவு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில ஏஎம் முனிரத்னம் அவர்கள் தான் வந்து இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 4 முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. 35.90% 84,444 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில அசோக் குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாங்க. அவங்க 7.01% 16,495 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில கபில் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவிங்க 18.68% 43,939 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் 4 பார்க்க போறோம். அந்த வகையில இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெசவாளர்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நெசவு தொழிலுக்கு மேம்பட்ட ஒரு 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 தொகுதியா இருந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பொது போக்குவரத்து அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகன் கோயில் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு இந்த இடத்துல வந்து பொது போக்குவரத்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மிகப்பெரிய அளவுல அ எப்படி சொல்றது? பக்தர்கள் அதிகமா வராங்க. ஸோ போக்குவரத்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அங்க இருக்கிற இப்ப வந்து இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல வழித்தடங்கள் அமைத்து தரணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சாலை வசதியும், குடிநீர் வசதியும் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அத வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில ஹரி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 36.30% 76,983 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தேமுதிக சார்பில டி. கிருஷ்ணமூர்த்தி அவர் போட்டியிடுறாரு. அவர் 34.18% 72,472 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. 7.5% 15,912 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் டாக்டர் எம் சத்யகுமார் அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் 20.16% 42,746 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, இந்த தொகுதியில் பட்டு தொழில் மேம்பாடு அதாவது இந்த ஆரணிக்கு உண்டான அந்த பட்டு தொழில் மேம்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு பட்டு தொழிலுக்கான அந்த நெசவாளர்கள் கூட்டத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து வேண்டி கேட்டிருக்காங்க. அதே தொழில்துறை வளர்ச்சி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. விவசாயம் நிலங்களும் இங்கே இருக்கு. ஸோ விவசாய மேம்பாடு வந்து அந்த ஒழுங்குமுறை கூடங்கள்லாம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க ஆசைப்படுறாங்க. அடுத்து போக்குவரத்து உள்கட்டமைப்பு வந்து இந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. கல்வி மற்றும் சுகாதாரம் வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த கல்வியும் சுகாதாரமும் மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க. அடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி வந்து இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வேண்டுகோளா விடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா வெற்றி பெறும் வேட்பாளர் இந்த இடத்துல எல்லாம் கவனம் கொண்டு இதை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக சார்பில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பில் எல் ஜெயசுதா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 37.61% 85,366 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த திமுக சார்பில் மகாலட்சுமி கோவர்தன் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 32.94% 74,769 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தவமணி ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 7.2% 16,385 வாக்குகளும் பெறுறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வெங்கடேஷ்குமார் அப்படிங்க போட்டிடுறாங்க. அவங்க 20.80% 47,204 வாக்குகளும் பெறுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து செய்யார் சட்டப்பேரவை தேர்தல் வேட்பாளர் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில் அந்த 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப விவசாய நீர் மேலாண்மை, அதாவது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு விவசாயம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளா இருக்கு. ஸோ விவசாயத்துக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வேண்டி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து நம்மளுக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில மூக்கூர் என் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 37.72% 83,088 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டிஎம்கே சார்பில் ஜோதி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 32.30%
71,151 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 7.7% 17,100 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, மோகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 20.38% 44,901 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, செஞ்சி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்ப பார்த்துறலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 4 பேர் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப செஞ்சிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு வரலாற்று மிக்க இடமா இருக்கு. ஸோ, இந்த இடத்துல விவசாய நிலங்கள் அதிகமா இருக்கு. ஸோ, விவசாய மேம்பாடு வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அளித்து மிகப்பெரிய அளவுல ஒழுங்குமுறை கூடங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா, இது ஒரு அமைச்சர் தொகுதியா இருந்திருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் மேம்பாடா இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அடுத்து பயிர் காப்பீடு மற்றும் இழப்பீடு எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த விவசாய நிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும்போது, பயிர் காப்பீடு, இழப்பீடும் மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அத மீண்டும் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து போக்குவரத்து மற்றும் சாலைகள் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. ஸோ, அதெல்லாம் நல்லபடியா ஏற்படுத்தி தரணும்னு கேட்குறாங்க. வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி மற்றும் மருத்துவம். வேலைவாய்ப்புகள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்ம அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து திமுக தான் வெற்றி பெறுவதற்கு காரணம் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த கே.எஸ். மஸ்தான் அவர்கள் தான் நிற்கிறாரு. ஸோ அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.80% 75,407 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்புல கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.27% 70,223 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 8.16% 16,721 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி. சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 19.22% 39,381 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்தவாசி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில குடிநீர் மற்றும் நீர் மேலாண்மை வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அதே மாரி விவசாய மேம்பாடு வந்து இந்த விவசாயம் சார்ந்த துறைகள் அதிகமா இருக்க காரணத்தினால, விவசாய மேம்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அதே மாரி சாலை மற்றும் போக்குவரத்து. சாலைகள் வந்து இந்த இடத்துல வந்து குண்டு குழியமா இருக்கு. ஸோ போக்குவரத்துக்கள்லாம் மிகப்பெரிய அளவுல நெரிசலா இருக்கு அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவம் மற்றும் கல்வி. மருத்துவம் மற்றும் கல்வி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவம் மற்றும் மருத்துவத்துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் வேலைவாய்ப்புகள் அதிகமா தொழிற்சாலைகளை அமைத்து அதை ஏற்படுத்தி தரணும் இந்த தொகுதி மக்கள் அப்படிங்கிறத இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க விரும்புறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திமுக சார்பில் அம்பேத்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 38.48% 52,686 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் பி. ராணி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 31.66% 64,049 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கணேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 7.23% 12,029 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம். உதயகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 21% பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 34,950 வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து போலூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அந்த வகையில இந்த தொகுதியில 4 வேட்பாளர்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ வேளாண் மேம்பாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது விவசாயம் சார்ந்த துறைகள் அதிகமா இருக்கிற பகுதி அப்படிங்கிற காரணத்தினால இங்க விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. தொழில்துறை வளர்ச்சியும் மருத்துவ வசதி சாலை மற்றும் போக்குவரத்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. கல்வி இந்த இடத்துல வந்து நிரந்தரமான ஆசிரியர்களை நியமித்து மிகப்பெரிய அளவில் கல்வியில வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில இந்த தடவை அதிமுக கூட்டணி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சி.ஆர். பாஸ்கரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 35.46% 68,684 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியில் இருக்க தேமுதிக சார்பில் டி.பி. சரவணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 33.85% 65,562 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் உமாதேவி பிரகாஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க 7.95% 15,324 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர். அபிஷேக் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 21.24% 41,136 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
மயிலம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்போ வேளாண் மற்றும் நீர் மேலாண்மை இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வந்து இந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கணும், அது அதிகப்படுத்தி தரணும்னு கேட்குறாங்க. அடுத்து சுகாதார வசதிகள் வந்து இந்த இடத்துல குப்பைகளை மிகப்பெரிய அளவில் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, ஸோ அதை வந்து சுகாதார வசதிகளும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அடுத்து குடிநீர் வசதி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தட்டுப்பாடாக இருக்குது, ஸோ அதை வந்து அவங்க மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த தொகுதி மக்கள் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரான சி.வி. சண்முகம் அவர்கள் தான் நிற்கிறாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரத்துல இருந்து மறுபடியும் மயிலம் வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில 36.03% 62,610 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தேமுதிக சார்பில் எல் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 34.94% 60,714 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜய் விக்ரம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 6.67% 11,595 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய நிரஞ்சன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 20.60% 35,806 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அரியலூர் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப விவசாயம் மற்றும் பாசன வசதி இருக்கணும், தொழில்துறை மற்றும் வேலை வாய்ப்பு இருக்கணும், சாலை மற்றும் போக்குவரத்து துறை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேம்பாடாக இருக்கணும். பொருளாதார வளர்ச்சி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த இடத்துல நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் தலையிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த தொழில்துறை வளர்ச்சியில் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிற ரொம்ப பெரிய மாவட்டம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சியும் மேம்பட்டதாக இருக்கணும், தொழில்துறையும் மேலே போகணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பில் தாமரை எஸ் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 37.52% 83,273 வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திமுக சார்பில் லதா பாலு அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 34.69% 76,000. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழேந்தி அப்படிங்கிறவர் போட்டிடுறாங்க. அவங்க 7.75% 17,202 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் சிவகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 16.17% 35,888 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பு பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில இந்த இடத்துல தொகுதி தேவைகள் பார்த்துடலாம். அனல் மின் நிலையம் மற்றும் நிலக்கரி திட்டங்கள்லாம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் பசுமை வழியில் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்பிட்டு இருக்காங்க. அடுத்து தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற மாவட்டம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஜெயங்கொண்டம் தான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம் துறையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா காவிரி நீரில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அடுத்து போக்குவரத்து மேம்பாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி டு கும்பகோணம் சாலைகள், ஜெயங்கொண்டம் டு கும்பகோணம் சாலைகள்லாம் கொஞ்சம் போக்குவரத்து மேம்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. கல்வி மற்றும் சுகாதாரம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத இதை கல்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த ஆசிரியர்களை நியமிக்கணும், சுகாதாரம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே வைத்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு 37.41% 79,290 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கு திமுக சார்பில் கண்ணன் அவர்கள் 36.56% 77,500 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரேவதி கலைமணி அவங்க போட்டிட்டு 7.17% 15,206 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கவிதா ஜி ராஜேந்திரன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா போட்டிடுறாங்க. அவங்க 17.25% 36,567 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து புவனகிரி சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டதாக இருக்கணும், விவசாய நீர் மேலாண்மை இருக்கணும், உள்கட்டமைப்பு வேலை வாய்ப்பெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து நல்லபடியாக ஏற்படுத்தி தரணும், அப்படி ஒரு வேட்பாளர் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுக சார்பில் அருள்மொழி தேவன் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 37.01% 74,299 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுக சார்பில் துரை கே சரவணன் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க 34.35% 68,951 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் சுமதி சீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்க 5.97% 11,993 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து
தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டி மகாலிங்கம் அவர் போட்டியிடுறாரு. அவர் 21.18% 42,524 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர் வாக்கு எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, விவசாய மேம்பாடு, உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம், தொழில் வாய்ப்புகள், சாலை வசதி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவுல விருப்பப்படுறாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுக சார்பில் கே. பாண்டியன் அவர்கள் போட்டியிடுறாங்க. 34.97% வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பவரா தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 64,709 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல திமுக கூட்டணியில திமுகவோட தோழமை கட்சியா இருக்கீங்க தமு அன்சாரி அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட சின்னத்திலேயே போட்டியிடுறாங்க. 30.53% 56,496 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் நாகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 7.22% 13,354 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் என் பாரி அவங்க போட்டியிடுறாங்க. 26.19% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. 48,458 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம காட்டுமன்னார் கோயில் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய அடிப்படை கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புகிறாங்க. வேலை வாய்ப்பு இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் தொழிற்சாலைகள்லாம் அமைச்சு சிறு குறு தொழிற்சாலைகளை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமோட அமைத்து மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அடிப்படை வசதிகள் மற்றும் கல்வி மேம்பாடு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. சுற்றுலா மற்றும் கலாச்சாரம், ஏன்னா சிதம்பரம் அதாவது காட்டுமன்னார் கோயில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற கோயில்கள் இங்கே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுற்றுலா மற்றும் கலாச்சாரங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜோதிமணி இளைய பெருமாள், அதாவது ஃபர்ஸ்ட் பிசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் நிற்கிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் கொஞ்சம் எனக்கு வந்து அரசியல் சார்ந்தது வந்து பொது நாடாளுமன்றத்தில் நான் இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஜோதிமணி இளைய பெருமாள் அவரை வந்து நிறுத்தியிருக்காங்க. அவர் 35.02% 63,237 வாக்குகளும் பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 31.29% 56,508 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சிவஜோதி, நாம் தமிழர் கட்சி சார்பில் சிவஜோதி அப்படிங்க போட்டிடுறாங்க. அவங்க 5.97% 10,785 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எஸ் சீனிவாசன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 26.96% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 48,687 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தொகுதியில் குன்னம் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி வேட்பாளர்கள் வாக்கு எதிர்பார்ப்பை பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா இது ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ எஸ் சிவசங்கர் அவர்கள் தான் மீண்டும் வந்து இந்த இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அவர் தான் போட்டியிடுறாரு. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கல்வி விவசாயம் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல சிறந்த ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அடுத்து விவசாயம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காவிரி நீரை வந்து இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத வந்து இந்த மக்கள் விரும்புகிறாங்க. அடுத்து உள்கட்டமைப்புன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிறந்த கல்வி, சிறந்த அந்த மாதிரி இந்த சாலை போக்குவரத்து, இந்த நெரிசல்கள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அரசியல் வாக்குறுதிகள் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. பொதுவான வளர்ச்சி, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன ஒரு வளர்ச்சி இருக்குமோ அது வந்து இந்த தொகுதி மக்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நம்மளுக்கு டிஎம்கே தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎம்கே சார்பில் எஸ் சிவசங்கர் அவர் தான் போட்டியிடுறாரு. அவர் போட்டியிட்டு இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் 37.82% 84,147 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே சார்பில் இந்த இடத்துல சரண்யா அன்பழகன் அவங்க தான் போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாரிவேந்தர் கட்சியோட ஒரு அங்கமாக இருக்காங்க. அவங்க ரெட்டலை சின்னத்தில் போட்டிடுறாங்க. அவங்க இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 35.48% 78,941 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து என்டிகே சார்பில் கீர்த்திவாசன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 7.08%
15,742 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகே சார்பில எம். ரேவதி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 18.40%ம் 40,931 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ஸை போட்டிருக்கோம். சேனல்ஸ் போய் விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம யார் ஜெயிக்க போறாங்க, நம்ம மக்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.